வெல்கம் டு இந்திரா இன்ஸ்டிடியூட் ஆஃப் எஜுகேஷன் பேஜ். எஸ், நம்ம வந்து டேட்டா அனாலிட்டிக்ஸ் சீரியஸோட ஒரு ஃபிஃப்த் ஒரு சிக்ஸ்த் சீரியஸ்ல இருக்கோம்னு நினைக்கிறேன். அண்ட் இது வரைக்கும் நம்ம டீச் பண்ண எல்லாத்துலேயுமே எக்ஸலோடைய ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் அந்த ஃபார்முலாஸ் எல்லாம் எப்படி போடுறது அப்படிங்கிறது எல்லாமே ப்ரீவியஸ் கிளாஸ்ல பார்த்தவங்க ஓகே. வேற யாராச்சும் அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்காமல இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அங்கே பார்த்துட்டு இதை கண்டினியூ பண்ணுங்க. அப்பதான் இதோட கண்டினியூட்டி உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ போன சீரீஸ்லயே நான் உங்களுக்கு சம் ஆஃப் கவுண்ட் ஆஃப் எப்படி பண்றது அப்படிங்கிறத பத்தி ரொம்ப டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அண்ட் அதே மாதிரி இங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபார்முலா தான் இன்னைக்கு நம்ம செஷன்ல பார்க்க போறோம். அண்ட் இந்த செஷனோட நம்மளுக்கு டோட்டல் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ஃபார்முலாஸும் டேட்டா அனாலிட்டிக்ஸ்க்கு தேவையான ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே இதோட நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இங்க நான் தனியா என்ன பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னா, விஜய், ஷாலினி அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த இடத்துல தனியா நான் மென்ஷன் பண்ணி வச்சிருக்கேன் செல்லுக்குள்ள. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ரொம்ப பேசிக்கான ஒரு திங். நீங்க எந்த டேட்டா நீங்க மென்ஷன் பண்றதா இருந்தாலும், யூ நீட் டு கிவ் இன் அ செப்பரேட் செல் வேல்யூ. ஸோ அந்த செல்ல தான் நீங்க ரெஃபரன்ஸா குடுக்குற மாதிரி தான் இருக்கும். டைரக்ட் வேல்யூஸ் நீங்க எங்கேயுமே பாஸ் பண்ணக்கூடாது. இது எல்லா கேண்டிடேட்ஸ் கிட்டயும் நான் சொல்ற ஒரு இன்ஃபர்மேஷன். ஸோ உங்ககிட்டயும் அதே தான் நான் பாஸ் பண்றேன். ஸோ எப்பவுமே டைரக்டான வேல்யூஸ் குடுக்காம, செல்லுடைய ரெஃபரன்ஸ தனியா எடுத்து வச்சு நீங்க அத தான் குடுக்கணும். ஏன் அப்படி நான் சொல்றேன் அப்படிங்கிறது, லேட்டர் ஆன் உங்களுக்கே அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற செஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஃபங்ஷன்ஸ் அண்ட் ஃபார்முலாஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். லுக்கப் அதாவது வெர்டிகல் லுக்கப், ஹாரிசான்டல் லுக்கப் அண்ட் அக்ரிகேட்டோட ஃபங்ஷன்ஸ் எல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கோட செஷன்ல நம்ம பார்க்க போறோம். யாராவது நம்ம வீடியோஸ் முன்னாடி பார்க்காம இருந்திருந்தீங்கன்னா, இல்ல ஐஏ பேஜ சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கன்டினியூஸா வரும். எஸ். ஸோ நம்ம செஷனுக்குள்ள போலாம். எப்படி லுக்கப் அப்படிங்கிறது நம்ம வந்து இனிஷியேட் பண்றது. இப்போ வெர்டிகல் லுக்கப் அப்படிங்கிறது உங்களுடைய டேட்டா காலம் வைஸா இருக்கக்கூடிய டேட்டாவ தான் நீங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க. ஸோ இப்போ காலம் டேட்டா அப்படின்னு பார்க்கும்போது, ஈக்குவல் டூ லுக்கப் ஆஃப் அப்படின்னு தான் நம்ம எடுக்கணும். இப்போ இந்த லுக்கப் உடைய ஆர்குமென்ட் பார்த்தாலே தெரியும். லுக்கப் உடைய வேல்யூ, டேபிள் உடைய அரே, காலம் இண்டெக்ஸ் நம்பர் அண்ட் ஆல்சோ ரேஞ்ச் உடைய லுக்கப். ஸோ லுக்கப் உடைய வேல்யூ, லுக்கப் உடைய வேல்யூ அப்படிங்கிறது ஃப்ரம் விச் டேட்டா யூ ஆர் சர்ச்சிங் ஃபார். இஃப் ஐ எம் சர்ச்சிங் ஃபார் விஜய் நேம் அப்படின்னா அந்த நேம் உடைய செல்லுடைய ரெஃபரன்ஸை இங்க கொடுக்கணும். நீங்க டைரக்டா போய் இப்படி போய் கொடுக்கறதுனா கொடுக்கலாம். பட் இந்த மாதிரி என்ன பண்ணக்கூடாதுன்னா, இனிஷியேட் பண்ணக்கூடாது. இது வந்து லேட்டர் ஆன் நம்ம எடுத்துட்டு வரும்போது, ஃபார்முலாலயே மிஸ்டேக் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ என்ன பண்ணக்கூடாது அப்டின்னா, அந்த மாரி டைரக்ட்டா குடுக்கறதுக்கு பதிலா, யூ கேன் கிவ் தி ரெஃபரன்ஸ் நேம். அந்த ரெஃபரன்ஸ் செல்லுடைய ரெஃபரன்ஸ நீங்க இங்க குடுத்துக்கலாம். ஸோ திஸ் இஸ் வாட் மை லுக்கப். லுக்கப் உடைய வேல்யூ அப்டின்றது, கமா முன்னாடி எல்லாம் நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம்னா, ஒரு லுக்கப் உடைய வேல்யூவோ, இல்ல கிரைட்டீரியா உடையோ நம்ம குடுத்தோம் அப்டின்னா, பர்ட்டிகுலரா அந்த வேல்யூ இருக்கக்கூடிய காலம மட்டும் நம்ம செலக்ட் பண்ணுவோம். பட் வென் யூ ஆர் யூசிங் a VLOOKUP or HLOOKUP, we can select entire data. அதாவது whole table arrayவையவே நம்ம வந்து செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா இதுக்குள்ள விஜய் அப்படிங்கிற நேம் எங்க வேணாலும் இருக்கலாம். அந்த ஒரு ரீசன்காக தான் நான் டேபிள் அரே அப்படிங்கிறதுக்கு என்டையர் டேட்டாவை நான் செலக்ட் பண்றேன். இதுல இருந்து எத்தனாவது காலம் டேட்டா உங்களுக்கு வேணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எம்ப்ளாயோடைய நேம், ரீஜியன்ல இருக்கிற நேம்ஸ், ப்ராடக்ட் ரிசீவ்ட் எவ்வளோ, டோட்டல் எவ்வளோ, ஸோ இது எல்லாமே இவங்க வச்சிருக்காங்க அப்படின்னா ஏங்கிறது ஃபர்ஸ்ட் காலம், ரீஜியன்ங்கிறது செகண்ட் காலம், ப்ராடக்ட் ரிசீவ் தேர்ட் அண்ட் டோட்டல் இஸ் ஃபோர்த். ஸோ விஜய் அப்படிங்கிற டேட்டாவை பர்டிகுலரா எந்த காலம்ல இருக்கிற டேட்டாவை நீங்க கேக்குறீங்க அப்படிங்கறத தான் இங்க அவங்க வந்து மென்ஷன் பண்றாங்க. ஐ எம் கோயிங் டு டேக் தி விஜய்ஸ் டோட்டல் சேல்ஸ். ஸோ அது வந்து எனக்கு ஃபோர்த் காலம்ல இருக்கு. அது வரைக்கும் கொடுத்தா போதும். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், ஸ்கொயர் பிராக்கெட்ஸ்ல இருக்கிறது தட் இஸ் ஆப்ஷனல். பட் இந்த இடத்துல ஆப்ஷனல்ங்கிறதுக்கு பதிலா உங்களுக்கு இது தெரியணும். என்னன்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ். அப்ராப்ரியேட்டான ஒரு மேட்ச் எனக்கு வேணுமா? இல்ல எக்ஸாக்ட்டான டேட்டாவ தான் நீங்க சர்ச் பண்ட்ருக்கீங்களா? ஆப்வியஸா எனக்கு எக்ஸாக்ட்டான மேட்ச் தான் வேணும். அப்ராக்ஸிமேட் எனக்கு வேண்டாம். ஸோ நான் அந்த எக்ஸாக்ட்டான மேட்ச்ன்னு குடுக்கும்போதே ஆல்ரெடி டிஃபைன் பண்ணியிருக்கிற ஃபால்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு இங்க வந்துரும். ஸோ இதோட எனக்கு ஆர்குமென்ட் க்ளோஸ் ஆகுது. க்ளோஸ் பண்ணிட்டு நான் என்டர் குடுத்தேன் அப்படின்னா, எக்ஸாக்ட்டா விஜயோடைய வேல்யூ எவ்ளோ அப்படிங்கிறது நம்மளுக்கு இங்க டிஸ்ப்ளே ஆகும். ஏன் நான் வந்து உங்கள செல்லுடைய ரெஃபரன்ஸ் குடுக்க சொன்னேன்னா, இப்ப விஜயோடது டக்குன்னு கண்டுபிடிச்ச மாதிரி, அணுவுடைய டேட்டா கண்டுபிடிக்கணும்னா, நீங்க ஜஸ்ட் ஃபார்முலாக்குள்ள போய் டைப் பண்ணாம, செல்லுடைய ரெஃபரன்ஸ சேஞ்ச் பண்ண, VLOOKUP உடைய வேல்யூ மாறும்.
ஸோ இந்த ஒரு ரீசன்காக தான் நான் அப்படி சொன்னேன். நெக்ஸ்ட் சோனாவோடது, அடுத்து மீனாவோடது. இந்த மாதிரி இருக்கிற டேட்டா எல்லாமே நம்ம டேபிள் அரே அப்படின்றத என்டையர் டேட்டாவா கொடுத்தனால அதுல இருக்கிற டேட்டா எல்லாமே நம்மளுக்கு வருது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் இதுல இல்லாத ஒரு நேம், ஃபார் எக்ஸாம்பிள் நான் சக்தி அப்படின்னு கொடுக்குறேன்னா, சக்திங்கிற நேம் நம்மளுடைய டேட்டா செட்ல இப்போ இல்ல. சோ இதை எப்படி வந்து நாட் அப்ளிகபிள் அப்படிங்கிறது இங்க வருது, நாட் அவைலபிள்ங்கிற வேல்யூ இங்க வருது. பட் ஐ டோன்ட் நோ வெதர் ஐ எம் டூயிங் தி எரர் ஆன் ஃபார்முலா ஆர் அது டேட்டா செட்ல இல்லையா அப்படிங்கறதே என்னால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல. சோ இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல தான் we can go for if error function. சோ ஒருவேளை ஒரு ஒரு டேட்டா நீங்க கண்டுபிடிக்கிறீங்க, அந்த டேட்டா தேடுற டேட்டா கிடைக்கல, இல்ல அதுல வந்து எரர் வர்ற மாதிரி இருக்குன்னு நீங்க எப்போ ஃபீல் பண்றீங்களோ, அப்போ இஃப் எரர் அப்படிங்கிற ஃபங்ஷனை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது நாட் ஒன்லி ஃபார் VLOOKUP, HLOOKUP. we can able to use with any other. இதை எது கூட வேணாலும் நீங்க இன்டகிரேட் பண்ணிக்கலாம். ஸோ ஈக்குவல் டு இஃப் எரர் அப்படிங்கிற ஃபங்ஷனை நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னா, வேல்யூ இஃப் எரர். இப்ப வேல்யூ அப்படிங்கறதே நம்ம எதை எடுத்துக்கலாம்னா, நான் யூஸ் பண்ற லுக்கப் ஃபங்க்ஷனை தான் நான் வேல்யூவை எடுத்துப்பேன். சோ அப்ப என்னுடைய VLOOKUP உடைய ஃபங்க்ஷனாலிட்டிய அப்படியே இங்க போடுறேன். தப்புதான். சக்திங்கிற நேம் இதுல இல்ல. நான் அப்படியே குடுக்குறேன். சோ சக்தியுடைய இந்த செல்லுடைய ரெஃபரன்ஸ் அண்ட் தென் ஹோல் டேபிள் உடைய அரே, காலம் இண்டெக்ஸ் நம்பர் ஆஸ் யூஷுவல் 4th காலம் தான் வேணும் அண்ட் ஆல்சோ எக்ஸாக்ட் மேட்ச். ஸோ இதோட எனக்கு VLOOKUP அப்படிங்கிற சப் ஃபங்க்ஷன், அதாவது இஃப் எரர் அப்படிங்கிற ஆர்குமெண்ட்ல வேல்யூ அப்படிங்கிற சப் ஃபங்க்ஷன் தான் எனக்கு கம்ப்ளீட் ஆகுது. ஒருவேளை உங்களுக்கு இதுல எரர் வந்தா என்ன பண்ணணுங்கிறத இந்த இடத்துல சொல்லணும். ஒருவேளை எனக்கு தேடுற நேம் கிடைக்கல அப்படின்னா இன்வாலிட் டேட்டான்னு காமிச்சு கொடுத்துரு அப்படின்றத நான் இந்த இடத்துல தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ரெண்டே ரெண்டு ஆர்குமெண்ட் தான். ஒண்ணு, நீங்க கண்டுபிடிக்கிற ஃபார்முலால டேட்டா இல்ல அப்படின்னா என்ன மாதிரியான எரர் தெரியணும். இந்த மாதிரி நான் கொடுத்துட்டேன்னா எனக்கு நாட் அப்ளிகபிள் அப்படின்றது எனக்கு ஆன்சரா வராம, நீங்க என்ன எரர் மெசேஜ் கொடுத்தீங்களோ அந்த கஸ்டமைஸ்டு மெசேஜே உங்களுக்கு இந்த இடத்துல தெரியும். ஸோ திஸ் இஸ் வாட் இஃப் எரர் ஃபங்க்ஷன் அண்ட் VLOOKUP ஃபங்க்ஷன் நம்மளுக்கு ரெஸ்பாண்ட் பண்றது. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா HLOOKUP அப்படிங்கிறது. HLOOKUPக்கு டேட்டா இந்த மாதிரி இருக்கவே இருக்காது. தட் இஸ் இன் ஹரிசாண்டல் வே. லைக் உங்களுக்கு டேட்டா ஃபுல்லா இந்த மாதிரி இருக்கும். ஸோ ஹரிசாண்டல்னா உங்களுக்கு ரோ வைஸ் இருக்கும். டேட்டாஸ் எல்லாமே காலமா இருக்காது. அங்க காலம்ல பார்த்தது எல்லாமே இங்க வெர்டிக்கல்ல ரோ வைஸ்ல இருக்கும். வேல்யூஸ் எல்லாமே ரோஸ்ல இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதையெல்லாம் எப்படி நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்றது? சேம் அங்க என்ன கதையோ அதே தான் இங்கேயும். ஈக்குவல் டு HLOOKUP ஆஃப் அப்படின்னு கொடுக்கும்போது லுக்கப் உடைய வேல்யூ என்ன, இங்க நான் தனியா கொடுத்திருக்கேன். லுக்கப் உடைய வேல்யூ என்ன அண்ட் செலக்டிங் தி என்டையர் டேட்டா லைக் டேபிள் அரேன்னு கொடுக்குறேன். இந்த வாட்டி நீங்க கொடுக்கும்போது ரோ உடைய இண்டெக்ஸ் நம்பர் கொடுக்கணும். as you using that VLOOKUP we can give the column index number because அந்த டேட்டா எல்லாமே நம்மளுக்கு வெர்டிக்கலா இருந்தனால we can able to give the column number. but now my data should like ரோஸ்ல இருக்கு. ஸோ நான் இதுல ரோ நம்பர் தான் கொடுக்கணும். இதுல ரோ வந்துட்டு டோட்டல் அப்படிங்கிறது தேர்ட் ரோக்குள்ள இருக்கு. ஸோ ஐ எம் மென்ஷனிங் ஹியர் as தேர்ட் ரோ தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, as well as நான் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறேன் ஃபார் கெட்டிங் தி எக்ஸாக்ட் மேட்ச். என்டர் கொடுத்துட்டேன் அப்படின்னா ஷாலினியோட எக்ஸாக்டான டோட்டல் எவ்வளோங்கிறது வந்துடும். as well as சத்யா கொடுத்தீங்கன்னா சத்யாவோடது வரும், அரவிந்த் கொடுத்தா அரவிந்தோடது வரும். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு வேணுங்கிற டேட்டாவை மாத்தி போட்டுக்கலாம். அதே மாதிரி நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இதையும் வந்துட்டு நம்மனால இதுல கொடுத்துக்க முடியும். இஃப் எரர் அப்படிங்கிற ஃபங்க்ஷன்ல இதையும் நம்மளால மென்ஷன் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த இடத்துல நான் அதை யூஸ் பண்ணல. அதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இதுதான் VLOOKUPக்கும் HLOOKUPக்கும் இருக்கிற ஒரே டிஃபரன்ஸ். எஸ். நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஃபங்க்ஷன் அப்படின்னா அது இந்த அக்ரிகேட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன். இது எப்படிதான் ஒர்க் ஆகுது? ஸோ அக்ரிகேட் அப்படின்னா இங்க நான் மென்ஷன் பண்ணியிருக்கிற மாதிரி இந்த 5 ஃபங்க்ஷன் தான். லைக் சம்மு, கவுண்ட், மினிமம், மேக்ஸிமம், ஆவரேஜ். ஸோ இந்த 5 ஃபங்க்ஷன் தான் அக்ரிகேட்டுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா பார்க்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இது எதுக்காக அக்ரிகேட்? ஏன்னா நம்ம வந்து சம் யூஸ் பண்ணும்போது ஈக்குவல் டு சம் ஆஃப் அப்படின்னு கொடுத்து இருக்கிற எல்லா வேல்யூஸும் கொடுத்தோம் அப்படின்னா அது நம்மளுக்கு ஆட் பண்ணி காமிக்கும். ஸோ இது மாதிரி இல்லாம அக்ரிகேட் அப்படிங்கிறது எப்படி வந்து ஒர்க் ஆகுது? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டேட்டா செட்டை நல்லா கவனிங்க. எனக்கு இங்க 5, 6, 7th அப்படிங்கிற ரோ இல்ல, அது ஹைட் ஆயிருக்கு. அதே மாதிரி 9, 10, 11, 12 அப்படிங்கிற ரோ இல்ல, அதுவும் ஹிடன்ல இருக்கு. ஸோ ஹிடன்ல இருக்கக்கூடிய வேல்யூவும் எனக்கு ப்ராசஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய
ஒரு சில ஃபங்ஷன்ஸ் எல்லாம் தான் இந்த அக்ரிகேட்குள்ள இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ராடக்ட் ரிசீவ்ல ஹிடன் ரோஸும் இருக்கு. ஆஸ் வெல் அஸ் வேல்யூ அப்படிங்கிற இடத்துல நம்மளுக்கு ஒரு எரர் வேல்யூவும் இங்க இருக்கு. ஸோ இப்ப இந்த மாதிரி எரர் வேல்யூலாம் இருந்தது அப்படின்னா, சம் ஃபங்ஷன் பண்ண முடியாம இருக்காது. பண்ண முடியும். ஆனா 5844 அப்படிங்கிறது எப்படி காமிக்குதுன்னா, இந்த எரர் வேல்யூவ விட்டுட்டு இங்க காமிக்கிற எல்லாமே தான் பண்ணுது. இப்ப எனக்கு என்ன ஆகணும்னா, இந்த எரர் வேல்யூஸ் எல்லாம் இக்னோர் பண்ணிட்டு, உள்ள இருக்கிற ஹிடன் வேல்யூஸோட தான் இது கால்குலேட் ஆயிட்டு வருதா? அப்படிங்கிறது எனக்கு இப்ப தெரியாது. இப்ப இது ஹிடன் ரோவோட தான் கால்குலேட் பண்ணுதான்னு செக் பண்றதுக்காக நான் இப்ப அக்ரிகேட் ஃபங்ஷன் யூஸ் பண்றேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அக்ரிகேட் அப்படிங்கிறதுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆர்குமென்ட் பார்த்தீங்கன்னா அக்ரிகேட். இதுல ஃபங்ஷனுடைய நம்பர் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நான் 9 அப்படிங்கிற நம்பர் தான் சம்முக்கு அலோகேட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த சம் அப்படிங்கிற ஃபங்ஷனை நான் டபுள் கிளிக் பண்ணும்போது 9ங்கிற நம்பர் தான் வரும். இதுல ஆப்ஷன்ஸ் அவங்களே குடுத்துருவாங்க. எதை எதை நீங்க இக்னோர் பண்ண போறீங்க? இல்ல ஹிடன் ரோஸ் மட்டும் இக்னோர் பண்ணா போதுமா? எரர் வேல்யூஸை இக்னோர் பண்ணணுமா? இல்ல 2யுமே இக்னோர் பண்ணணுமா? அப்படிங்கிறது எல்லாமே இதுக்குள்ள தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்றேன் அப்படின்னா, எனக்கு எரர் வேல்யூஸ மட்டும் ஹைட் பண்ணா போதும். இக்னோர் பண்ணா போதும். ஹிடன் ரோஸ் எனக்கு தெரியட்டும். அப்படிங்கிற மாதிரி ஓகே நான் பண்றேன். அப்போ இக்னோர் எரர் வேல்யூஸ்ன்னு மட்டும் நான் செலக்ட் பண்றேன். ஃப்ரம் விச் அரே இந்த டேட்டா செட்ல இருந்து எடுத்துக்கோப்பா. இது ஃபுல்லா நம்ம செலக்ட் பண்றோம். பக்கத்துல இருக்கிறது கே. அது டீலிமிட்டர் நம்மளுக்கு தேவையில்ல. ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் குடுத்தீங்கன்னா, ஆக்சுவலி ரிசல்ட் என்ன அப்படின்னா 7209. பட் இங்க நம்மளுக்கு காமிச்சிருக்கிறது என்னன்னா 5844. என்னன்னா மேலோட்டமா நம்ம கண்ணுக்கு என்ன தெரியுதோ அந்த டேட்டாவ ஆட் பண்ணி காமிக்குது. பட் அக்ரிகேட் போனனால தான் நம்மளுக்கு இதுல ஹிடன் ரோஸ்ல இப்படி இருக்குங்கிறதே தெரியுது. இன் கேஸ் இதுல வந்து நான் 6th ஆப்ஷன் சூஸ் பண்ணாம இக்னோர் ஹிடன் ரோஸ் அண்ட் எரர் வேல்யூஸ் அப்படின்னு குடுத்தா வேணா எனக்கு அந்த 5844ங்கிற வேல்யூ கிடைக்கும். ஏன்னா நார்மலா நீங்க இங்க சம் பண்ணும்போது ஹிடன் ரோஸையும் இது டெலீட் பண்ணிடும். ஆஸ் வெல் அஸ் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த எரர் வேல்யூஸையும் இதை இக்னோர் பண்ணிட்டு தான் குடுக்கும். ஸோ நம்ம அதெல்லாம் இல்லாம எனக்கு ஹிடன் ரோஸ்ல இருக்கிற வேல்யூவும் சேர்த்து கால்குலேட் பண்ணும் அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி ஆகும். இது மேக்ஸிமம் எங்க நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகும்னா, அதாவது எப்படி சொல்றது? அன்ஸ்ட்ரக்சர்டு டேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு அப்ராப்ரியேட்டான ஒரு ஃபேஸ் இல்லாத ஒரு டேட்டா செட்டுக்கு நம்ம வந்து டேலி பண்ண முடியாதுங்கிற பட்சத்துல இந்த அக்ரிகேட்டோட ஃபங்ஷன்ஸ் எல்லாமே யூஸ் ஆகும். ஆஸ் வெல் அஸ் நான் சம் எப்படி குடுத்தேனோ அதே தான் கவுண்ட், அதே மேக்ஸிமம், அதே தான் மினிமம், ஆவரேஜ் இது எல்லாமே நம்மளுக்கு ரன் ஆகும். ஸோ உங்களுக்கு இந்த செஷன் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். திரும்ப சொல்றேன். உங்களுக்கு இந்த வீடியோ செஷன்ல பார்த்து உங்களுக்கு எதுவும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகலன்னா, முன்னாடி இருக்கிற வீடியோஸ் நீங்க எதுவுமே பார்க்கலன்னு நினைக்கிறேன். அது எல்லாமே நான் இந்த அ வீடியோல நான் உங்களுக்கு சொல்றேன். ப்ரீவியஸா இருக்கிற எல்லா வீடியோஸும் ஐஏ சேனல்ல போய் ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் செஷன்ல ஸ்லைசர் எப்படி வொர்க் ஆகும் அப்படிங்கறத பத்தி இன்னும் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன். பை பை.